வணக்கங்க. குமுதாஸ் சமையல் அறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது முட்டைக்கோஸ் சாம்பார் தாங்க. நான் இதுக்கு 100 கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸும் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தையும் தாளித்து விட்டுக்கலாங்க. அதை வணக்கி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், பெருங்காயம், உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம இதுக்கு சேர்த்த போகிற மசாலா ஏற்கனவே பருப்பு தண்ணி குழம்புன்னு சொல்லி ஒரு குழம்பு வச்சுருப்போங்க. அதுக்கு சேர்த்துருக்கிற மசாலா தான் சேர்த்துருக்குறோம். இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி வேணும்னா ஏற்கனவே போட்டிருக்கோங்க. அது பருப்பு தண்ணி சாம்பார்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது நல்லா வேகட்டும் அப்படின்னு அது கூடயே நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை விட்டுக்கலாங்க. அது கொதித்து வரட்டும்னு கொஞ்சமாக புளி தண்ணியை விட்டு அதுவும் புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பருப்பை விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க.